ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை உடைய சூழ்ச்சி காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எதிர்பார்க்காத வகையில எதிர்பார்க்காத திருப்பங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான விளைவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு சிம்ம ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசினியர்களுக்கு கிரக நிலையுடைய சூழ்ச்சி காரணமாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போதா இல்ல ஆபத்தான விளைவுகள் நடக்க போதா அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசியில எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத நாம இப்ப வீடியோல தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை உடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது விடாமுயற்சி செய்பவரான உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க வெற்றி தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பது மனதில் குழப்பம், செயல்களில் பின் அடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அஷ்டம சனி தொழிலில் நெருக்கடி, வேலையில் பிரச்சனை, உடல்நிலையில் பாதிப்பை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய திறமை நிச்சயமாக வெளிப்படக்கூடிய அற்புதமான யோகங்கள் இருக்கிறது. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். போராட்டமான நிலை நிச்சயமாக விலகி செல்லக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. வர வேண்டிய பணம் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நிச்சயமாக கிடைக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு முழுமையாக கிடைக்குங்க. புதிய நம்பிக்கை உங்களுக்கு பெருக்கலாம். உங்களுடைய பாக்கியாதிபதி செவ்வாய் மே 10 வரை அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விவசாயிகள் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நன்மையை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய இடம் வீடு வாங்கும் போது சட்ட சிக்கல் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு வாங்குவது அவசியம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யும் போது நன்றாக ஆராய்ந்து நன்றாக சிந்தித்து செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படலாம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் முடிந்தவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு வகையில நன்மையை ஏற்படுத்தும். சிம்மராசில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வார்த்தைகளிலும் பண விவகாரங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாணவர்களுக்கு உயர் கல்வி பற்றிய விருப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலையுடைய சூழ்ச்சி காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோலவே இந்த நேரத்தில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தில்லை காளியை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் நன்மை உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது எங்கும் எதிலும் தனித்துவத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ஜீவானாதிபதி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவிற்கு வரலாம். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை நிச்சயமாக மாறலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் யாமிருக்க பயமே என்று உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக தேடி வரும். பெரிய மனிதர்கள் வரிசையில உங்களுடைய பெயரும் நிச்சயமாக இருக்கலாம். தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட வைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரலாம். பிள்ளைகளால் பெருமை உங்களுக்கு உண்டாகும். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை நிச்சயமாக தீரும். கூட்டு தொழிலில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம்.
உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிச்சயமாக இருக்கலாம். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு திருமண வரன் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புத்திகாரகன் ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து நீச்சமாக உங்களுக்கு சஞ்சரிப்பதால் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்படுவதும் உங்களுக்கு நல்லதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ரோகாதிபதி சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் கவனமாக இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உயர் பதவியில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுக்க பொறுப்புடன் அதிகார வரம்பை மீறாமல் செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. அரசியலில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர் கல்வி பற்றிய கனவு உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பாசிட்டிவான நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசாணி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் அதில் நன்மை உண்டாகும். இதனால நினைத்த வேலைகள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கலாம். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல தெய்வ வழிபாடுகளை நிச்சயமாக நீங்க செய்யலாம். அடுத்ததாக சிம்ம ராசியில உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரக நிலை சூழ்ச்சி காரணமாக ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது சிந்தித்து செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் தைரியமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் நிச்சயமா உங்களுக்கு வருங்க. பெரியோரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. தடைபட்ட வேலைகள் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கலாம். வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா சாதகமாக உங்களுக்கு முடியலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய அஷ்டம அதிபதியும் பூர்வ புண்ணிய அதிபதியுமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்பதற்கேற்ப பணவரவல் தைரியம் உங்களுக்கு ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். எத்தனை நெருக்கடிகள் இந்த நேரத்தில் வந்தாலும் அதை உங்களால் சமாளிக்க முடியும் என்ற தைரியம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து கண்டிப்பாக உயரலாம். கணவன் மனைவிக்குள் இலக்கமான நிலை கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய சூழல் சில நேயர்களுக்கு உண்டாகலாம். ஜீவனாதிபதி புதன் இந்த காலகட்டத்தில் நீச்சமாக சஞ்சரித்தாலும் இறுதியில் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வரவேண்டிய பணம் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேருங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக நீங்க நினைத்த நேரத்தில் நினைத்தபடி கிடைக்கலாம். வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. வியாபாரம் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் பாசிட்டிவான நன்மை இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். கலைஞர்களாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய நிலை கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் தகுந்த நேரத்தில் வந்து சேரலாம். வயதானவர்கள் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரிகள் கொள்முதலுக்காக பணம் எடுத்து செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நன்மையை உங்களுக்கு பயக்கலாம். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு வகையில நன்மையை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றி உண்டாகலாம். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்ற காலகட்டம், தகுந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கிறது. மாணவர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எந்த ஒரு முயற்சியை செய்யணும்னு நினைத்தாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம். இந்த நேரத்துல சிம்ம ராசியில அதுபோலவே உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் விநாயகரை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகி செல்லும் அப்படின்னே சொல்லப்படுது. முடிந்த அளவுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை நீங்க நினைப்பது, பாசிட்டிவான விஷயங்களை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பாசிட்டிவான பலனை நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்துல தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளும் போது ஒரு தெளிவு நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்ம ராசினியர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து
கிரக நிலை சூழ்ச்சி காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.